Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நக்கிள் கார்டை வாங்கியிருக்கேன், அதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் வீடியோவும் சேர்ந்து பார்க்கலாம். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, பாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அந்த பபிள் ட்ராப் பண்ணியிருக்கிற அந்த ப்ராடக்ட் தான் வந்து நான் இந்த நக்கிள் கார்டு. இப்போ இது பிரித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ அந்த பிளாஸ்டிக் பவுச்சில் வந்து அதை மவுண்ட் பண்ணுற ஸ்க்ரூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. முதல்ல ப்ராடக்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற ஐட்டம்ஸ் பார்க்கலாம். ப்ராடக்ட் லுக் வந்து பேக்கெட்டில் தான் எடுத்ததுக்கு நல்லாவே இருக்குது. நல்லா கிளாஸி ஃபினிஷ் இருக்குது. பைக் கலர் வந்து ரெட்டு தான். ஸோ அதெல்லாம் வந்து தான் அந்த ரெட் கலர் செலக்ட் பண்ணேன். இது வந்து ஆக்சுவலாக கேடிஎம் ஸ்டைல் வந்து நக்கிள் கார்டு. ஸோ இது வந்து ஃபுல்லுமே பிளாஸ்டிக்கில் பண்ணது தான். நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. ஓகே, கொஞ்சம் வந்து ஸ்டெபிலிட்டி இருக்குது, ஆனால் பட் வந்து மெட்டல் கிடையாது. ஸோ வந்து டேமேஜ் ஆகக்கூடிய பொருள் தான். ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அது இந்த சின்ன சின்ன கல் எல்லாம் படாமல் இருக்கும்ல. இந்த ப்ராடக்ட்டும் சேமாக தான் இருக்குது, ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் இந்த பேக்கேஜ் வந்து மாறி வந்துடும். ஸோ அதனால் வந்து ரெண்டுமே செக் பண்ணுறது. ரெண்டும் சேம் ஐட்டம் தான், ரெண்டுலேயும் எந்த டேமேஜும் இல்லை. இப்போ நம்ம அந்த பவுச்சில் என்ன ஐட்டம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவுச்சை பிரிப்போம். இந்த ரெண்டு லாங் சைஸ் ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூட வந்து இன்னொரு கொஞ்சம் ஷார்ட் சைஸ்லேயும் வந்து ஒரு 4 ஸ்க்ரூ வித்து வந்து நெட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கூட வந்து கொஞ்சம் வைப்ரேட் இந்த டபுள் செட் ஸ்டிக்கர் வந்து ஹேண்டில் சைடில் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு யூஸ் ஆகும். நம்ம இன்ஸ்டாலேஷன் வீடியோவில் அதை பார்க்கலாம். ஓகே, வண்டிக்கிட்ட வந்துச்சு. இப்போ எப்படி எங்கே மாட்டுறதுன்னு ஒரு செக் பண்ணிவிட்டு பண்ணலாம். இப்போ அந்த பார் அண்ட் வெயிட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த இடத்துல தான் நம்ம போட போகிறோம். இன்னொரு சைடு வந்து ஹேண்டில் பாரில் வரும். நான் ஏன் இந்த 3M டேப் கட் பண்ணுறேன்னா வந்து எனக்கு அந்த டபுள் சைஸ் ஸ்டிக்கர் அதோட கூட வந்துச்சுல்ல, ஸோ அது வந்து சரியில்லை, கொஞ்சம் ஒரு சில டேமேஜாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் வேறு எனக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் வேறு ஒன்று மாற்றிக்கிறேன். ஸோ நீங்கள் அதுவும் பண்ணலாம். நார்மலாக வந்து ஹார்ட்வேர் ஸ்டோரில் கிடைக்கிற டபுள் சைட் ஸ்டிக்கரும் வாங்கி போட்டிக்கலாம். அது எதுக்காகனா வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிக்கும், கொஞ்சம் லைட்டாக கேப் இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணும்போது. ஏன்னா ஹேண்டில் பார் மெட்டல்னால வந்து கொஞ்சம் வலிக்கிட்டு போகும். ஸோ கூட வந்து ஸ்டிக்கர் டைப்போ இல்லை வந்து கொஞ்சம் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கான ஐட்டம் இருந்தால் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி ஓட்டிட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் எனக்கு வந்து க்ரிப்பாக இருக்கும், நகராது. இன்சுலேஷன் ஒர்க்லாம் முடிச்சாச்சு. இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அதை நம்ம
ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணோன்னா வந்து இந்த அலங்கி போட்டு இந்த வெயிட்டு எண்ட் வெயிட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுவோம். கையில் பிடிச்சிக்கோங்க, ஏன்னா கீழே விழுந்துடும். கீழே விழுந்தோன்னா மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை இந்த வீடியோ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான ஹிண்ட் சொல்ல மறந்துட்டேன். அந்த ஹேண்டில் அந்த கார்டுக்கும் ஹேண்டில் பார் க்ரிப்புக்கும் நீங்கள் இன்பிட்வீன் கேப்பில் வந்து ஒரு 1 inch சைஸ் வாஷர் ஏதாவது போட்டுக்கணும். ஏன்னா வந்து இந்த சைடில் ஓகே, பட் ரைட் சைடில் பண்ணும்போது அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆக்சிலேட்டர் வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்குது. ஸோ அந்த டைமில் வந்து ஆக்சிலேட்டர் நமக்கு வந்து திருகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஆக்சிலேட்டரில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி ஒரு நார்மல் சைஸ் வாஷரில் வந்து அதை வந்து ஒரு 2-3 வாஷர் கொஞ்சம் ப்ளே கட்டுவதுக்காக. இப்போ அந்த யோக் எடுத்துகிட்டு யோக்கில் வந்து 2 ஸ்க்ரூ, அந்த 4 ஸ்க்ரூ கொடுத்தாங்க அப்படிங்களா. ஸோ 4 ஸ்க்ரூ வந்து அந்த யோக்கில் தான் வரும். ஸோ வந்து இந்த சைடில் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ யோக்கில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் எவ்வளோ பொசிஷனில் வச்சா அலைன்மெண்ட் வருதுன்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைட் பண்ணணும். இதுக்கு வந்து ஸ்பூல்ஸ் வந்து 8 ஸ்பேனர் சைஸ் வரும். ஸ்பேனர் வந்து 8 and 9 ஒரு ஸ்பேனர் இருக்கும். ரிங்ஸ் போடுறது பெட்டராக இருக்கும். ரிங்ஸ் ஒரு சைடு வந்து 2 ஸ்பேனர் தேவைப்படும். ஒரு சைடு வந்து அதை வந்து பிடிச்சிக்கிட்டு இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து ஸ்பேனரில் டைட் பண்ணணும். இந்த லெஃப்ட் சைடில் பண்ண மாதிரி தான் ரைட் சைட்லையும் பண்ணோம். அந்த வாஷர் வைக்க மறந்துடுங்க. அது வாஷரை வச்சு நீங்கள் வந்து டைட் பண்ணிங்கன்னா ஓகே. ஃபுல் டைட் வைக்கோட்டா மீடியம் டைட் வச்சா போதும். அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து மெத்தட் தான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையில்லாத ஐட்டமாக எடுத்து நான் வந்து பாக்ஸில் போட்டு அதை வந்து ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் எடுத்து போகிறேன்.